ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி கருத்து போன வெள்ளி பொருட்களை ரொம்ப சுலபமான முறையில் இப்போ கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி வீட்டில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா ஜுவல்லரி ஷாப்லையுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கருத்து போன பொருட்கள் கொடுத்து நம்ம பாலிஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் அவங்க பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப் மூலியமாக தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து தெரிய வந்துச்சு. நான் அது ஆன்லைனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு க்ளீன் பண்ணுறது. கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க அது என்ன பொருள், எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த ரெண்டு பொருள் தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டெயினும் அதிகமாக படிஞ்சிருக்கு, அதே டைமிங்கில் கலரும் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதால கலர் சேஞ்ச் ஆனதெல்லாம் கிடையாது. இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாமல் பல வருஷமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலேயே இதை வந்து வாஷ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஸ்டெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பொருளை க்ளீன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த ரெண்டு பொருள் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா சில்வர் டிப் கிளீனர் தான். இது நான் ஆன்லைனில் வந்து வாங்கின ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு லோக்கல் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரேட் பார்த்தீங்கன்னா 175 rupees வந்துச்சு. 300 ml வந்து குவான்டிட்டி வந்து இருக்குது. இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும், எதில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதிலே வந்து படிச்சுக்கலாம். மெயினாக இந்த சில்வர் டிப் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது பிளாஸ்டிக் பவுல் அதுவும் இல்லைனா கண்ணாடி பவுலில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எவர் சில்வர் பாத்திரம், அலுமினியம் இந்த மாதிரி மெட்டலாலான எந்த பொருளையும் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த லிக்விட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல் மாதிரி கொடுத்துட்டு மேலே ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க. சின்ன பொருளாக இருந்தால் நம்ம அது உள்ளவே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா அழுக்கு எல்லாமே அந்த கிளீனர் ஃபுல்லாகவே ஆகிடும். நம்ம திரும்ப யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பிளாஸ்டிக் பவுலில் கொஞ்சமாக அந்த லிக்விட் எடுத்து வச்சிருந்த அந்த சில்வர் பொருளை உள்ள வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் லிக்விட்ல நம்ம கலர் சேஞ்ச் ஆனால் கூட திரும்பவும் நம்ம எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த அழுக்கு வந்து அந்த லிக்விட் ஃபுல்லாக பரவாது. அதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அந்த லிக்விட்ல போட்டுட்டு லைட்டாக ஷேக் பண்ணுறேன், அவ்வளோதான். ப்ரஷ் வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த அழுக்கு எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி உடம்பு, அதுக்காக நான் கையில் க்ளவுஸ் போட்டிருக்கேன். கையில் பட்டால் ஒன்றும் ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் என்ன மாதிரி அலர்ஜி உடம்பாக இருந்தால் கையில் இந்த மாதிரி க்ளவுஸ் இல்லை கவரை வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு சேஃப்டிக்காக தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் அந்த லிக்விடில் விட்டு எடுத்தோம், அவ்வளோதான். ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ளவே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு இடத்துல கூட ஸ்டெயினே இருக்காது. நம்ம கடையில் வந்து புதுசாக வாங்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நான் லைட்டாக உங்களுக்கு தண்ணியில் அலசி காட்டுறேன். பட் நீங்கள் வீட்டில் தண்ணியில் அலசிட்டு ஏதாவது ஷாம்பு இல்லை சோப் யூஸ் பண்ணி லைட்டாக வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 minute கூட டைம் எடுத்துருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இது வந்து ரொம்ப ஸ்டெயினாக இருந்த பொருள், அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 minute போல் டைம் எடுத்துச்சு. பட் நீங்கள் வீட்டில் பூஜை சாமான்லாம் வீக்லி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொருளாக இருந்துச்சுன்னா ஒரு 10 to 20 செகண்ட்ஸ்குள்ளவே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ அதே மாதிரி நான் உங்களுக்கு காமாட்சி அம்மன் விளக்கும் க்ளீன் பண்ணி காட்டுறேன். நிறைய பேர் வந்து டிப் பண்ணும்போது அந்த கிளீனர் நிறைய வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நிறைய கிளீனர் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ்ஷோ இல்லை ஏதாவது ஸ்பஞ்ச் இல்லை ஏதாவது துணி யூஸ் பண்ணி கூட நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு கிளீனர் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது. டிப் பண்ணி எடுக்கும் போது தான் நமக்கு கிளீனர் அதிகமாக தேவைப்படும். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ப்ரஷ் பண்ணி இல்லை தொடச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு கிளீனர் வந்து நிறைய சேவ் ஆகும். நிறைய பேர் கேட்பீங்க, அதுக்காக தான் நான் உங்களுக்கு அதுலேயுமே செஞ்சு காமிச்சிருக்கேன். டிப் பண்ணாமல் நான் உங்களுக்கு அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் தேய்ச்சி காமிச்சேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து ஸ்டெயின் ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். கடையில் வந்து நம்ம பாலிஷ் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய காசு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு பீஸ்க்கே பார்த்தீங்கன்னா 100 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இந்த லிக்விடோடைய ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 175 rupees தான். ஸோ நம்ம இதை வீட்டிலே வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா கூட நம்ம பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் அந்த க்ளீனர் செலவாகாது. கொஞ்சம் எடுத்தாலே எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சலாம். நமக்கு டைமும் சேவ் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் 2 நிமிஷம் போல் அந்த டிப்பரில் டிப் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப ஸ்டெயின் அதிகமாக இருந்துச்சு. இதுக்கு மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக க்ளீன் பண்ண முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காமாட்சி அம்மன் விளக்குலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல வந்து கரை போகாமல் இருக்கும். மேபி அந்த கிளீனர் அந்த இடத்துல படாமல் இருந்திருக்கலாம். மற்ற எல்லா இடத்துலையுமே அந்த கரை எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு புதுசாக வாங்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கரை இருக்குது. நம்ம அதை ப்ரஷ் யூஸ் பண்ணி அதை வந்து தேய்ச்சிக்கலாம்.
இப்போ ரெண்டுமே நம்ம அந்த டிப்பரில் வந்து டிப் பண்ணி எடுத்தாச்சு, வேறு எதுவுமே பண்ணல. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். புதுசாக நம்ம பாலிஷ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி டிப்பரில் நீங்கள் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக தண்ணியில் வந்து சோப் இல்லை ஏதாவது நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா லைட்டாக ரப் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த கிளீனர் வந்து அது உள்ளே இருக்கவே கூடாது, அதுக்கேற்ற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா துணியோ இல்லை ஏதாவது டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தொடச்சிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் பாக்ஸில் கூட போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக இது வந்து கருத்து போகாது. அவ்வளோதான், தொடச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக தொடச்சி வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த கிளீனர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மீந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு சின்ன பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதே பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணால் நமக்கு அந்த லிக்விட் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடும், அழுக்க மாறிடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா தனியாக ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அடுத்த டைம் க்ளீன் பண்ணும்போது இதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் இதை வந்து எடுத்து வைக்க போகிறேன். நீங்கள் அந்த பாட்டிலே வந்து ஊற்றாமல் ஏதாவது ஒரு பாட்டிலில் தனியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது வந்து காலியாகிற வரைக்குமே ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ண அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. முன்னாடி வந்து எவ்வளோ பிளாக்காக இருந்துச்சு, இப்போ வந்து கடையில் வாங்கும் போது எவ்வளோ புதுசாக பளபளப்பாக இருக்குமோ அதே மாதிரி மாறி இருக்கு பாருங்க. பழசு அப்படின்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க. இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வெள்ளிலாம் எதுவுமே லாஸ் ஆகாது, அதே போல் அதோடைய கடினத்தன்மை வந்து நமக்கு குறையாது, அதே மாதிரி தான் இருக்கும். கடையில் பாலிஷ் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா கூட இதே மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது, அதனால தான் அதை மென்ஷன் பண்ணேன். இது வந்து தெரியாத இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.